بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகில் வந்து சென்ற அத்துணை நபிமார்கள் மீதும் இறுதி நபியாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியின்கள் தபா தாபியின்கள் மக்களுக்கு மத்தியில் குர்ஆனையும் சுன்னாவையும் அதனுடைய அர்த்தத்தில் எடுத்து வைத்த உலமா பெருமக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவினுடைய இந்த நாளில் ஏக இறைவனை மட்டுமே வழங்குவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோம். இவ்வேளையில் மென்மையான போக்குதான் நன்மையை பெற்றுத்தரும் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் இங்கு அறிந்து கொள்ள இருக்கிறோம். படைத்த வல்லோன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்ற பொழுது இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது. இந்த வேதம் மட்டும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யாது. இந்த வேதத்திற்கு யார் விளக்கம் கொடுப்பதற்காக நான் அனுப்பினேனோ அந்த தூதுவர் உங்களுக்கு வாழ்வியல் வழிகாட்டியை அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு யதார்த்தமான ஒரு தர்க்க ரீதியான ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக உங்களுக்கு இவர் நடப்பார் என்று சொல்லி காட்டுது. எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகின்றது என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்வியல் ஒரு கதாநாயகராக நான் இவரை போன்றுதான் நான் வாழணும், நான் இந்த தலைவரை போன்றுதான் என்னுடைய பேச்சுக்களை எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இளைஞர்களுடைய பட்டாளங்களை நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலை கூட நம்ம சொல்லலாம். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இஸ்லாமிய இளைஞன் சொல்லக்கூடிய வாக்கு மூலம் நமக்கெல்லாம் ஒரு பகீர் வாக்கு மூலமாக இருக்கிறது. என்ன, 28 நோன்பு வச்சுட்டேன், அல்லாஹ்விடத்துல கூலியை எதிர்பார்த்து அவர் வைக்கிறாரு. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸஹும். இந்த நபி சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. நீங்கள் எந்த உயிரை நீங்கள் அதிகம் நேசிக்கிறீர்களோ
ஏதாவது ஒரு குறைபாடு உங்களுடைய உடலில் நோய்வாய்ப்படக்கூடிய நேரத்துல நீங்கள் உங்கள் உடலை கவனித்துக் கொள்வதற்காக மருத்துவரை நோக்கி அணுகி ஓடுகிறீர்களே, சாதாரண ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும், அதை அப்படி இப்படின்னு ஆத்துறதுக்கு மருத்துவரை நாடி போடுறோமா இல்லையா? அதை நாடி போனதுக்கு அப்புறம் அதற்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வழியாக அந்த பாதிக்கப்பட்ட இடம் சீர் செய்யப்பட்டதற்கு அப்புறம் பெருமூச்சு விடுறாமே, அது இந்த உலக வாழ்வியல். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்கள் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது யார்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஆனால் அந்த இஸ்லாமிய இளைஞன் வாக்குமூலம் கொடுக்கிறான். எப்படி? ஒரு கூத்தாடி, ஒரு நாடோடி நடனமாக மக்களுக்கு மத்தியில திரையில் முன்னாடி நின்று தன்னுடைய அசிங்கமான செயல்பாடுகளை எல்லாம் வெளிப்படுத்தி அதன் மூலியமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நடிகனை பார்த்த மாத்திரத்தில் அந்த இஸ்லாமிய இளைஞன் சொல்றான், என்னுடைய வாழ்நாள்ல 28 நோன்பு வச்சது கூட எனக்கு பெருசா தெரியல, என்னுடைய தலைவரை நான் பார்த்து விட்டேன், அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இஸ்லாமிய கூமுட்டை இளைஞன் சொல்றதை பார்க்கிறோம். அதற்கு ஒரு போய் மேல போய் ஒரு பாயம்மா சொல்லுது, என்ன சொல்றாங்க? நான் என்னுடைய புருஷனை கூட நான் டைவர்ஸ் பண்ணுவேன், யாரை பார்க்கலண்டா, நான் யாரை நேசிக்கிறேனோ அந்த நடிகனை நான் பார்ப்பதற்கு அனுமதி தரவில்லை என்று சொன்னால் என்னுடைய கணவரை கூட நான் என்ன செய்வேன்? நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன். நான் பெத்தெடுத்த என் பிள்ளை கேட்குது, அந்த அளவுக்கு உசுர கொடுக்குறிய, அப்ப நீ ஏன் என்ன பெத்த? இப்படி இப்படி கலுசடைகள். குர்ஆனும் சுன்னாவும் யாரை உங்களுடைய ரோல் மாடலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணுமோ அவர்களை எடுத்துக்கொள்ளாததனுடைய விளைவுகளை இப்பொழுது இஸ்லாமிய சமூகம் என்ன செய்யுது? நல்லா பார்க்குது. முஸ்லீம் உண்டா ஒரு தர்க்க ரீதியான உணர்வு பூர்வமான ஒரு மார்க்கத்தை, இறைவழியை சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் பொக்கிஷமாக அவர்களுக்கு மத்தியில் திருமறை குர்ஆன் என்று சொல்லக்கூடிய, மார்தட்டி சொல்லக்கூடிய, உலகமே வியக்கக்கூடிய ஒரு அற்புதமான இதை போன்ற ஒரு ஏட்டை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய, அறிவியல் சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு வேத புத்தகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமூகம், அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அரை வேக்காடுகளுடைய பேச்சுக்களை பார்த்தோம் என்று சொன்னால் உன்னுடைய உள்ளம் எல்லாம் குமுறுகிறது. என்னடா இது படிச்சான், எந்த ஊருக்காரன்னு தெரியலையே, எந்த ஊர் பெண் என்று தெரியவில்லையே, இவர்கள் எந்த ஜமாத்தை சார்ந்த, எந்த மஹல்லாவை சார்ந்த ஜமாத்து வாசிகள் என்று தெரியலையே, தெரிந்தால் அந்த ஜமாத்து தலைவர்களாக யாரெல்லாம் பொறுப்பேற்றிருக்கிறார்களோ அவர்களை நாக்கை புடுங்குவதை போன்று புடுங்கலாமேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனது ஆதம் அடையுது. ஏன்? குர்ஆன் தெரியல, ஹதீஸ் தெரியல, உங்களுடைய ரியல் ஹீரோ, உங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டி, உங்களுடைய அற்புதமான பொக்கிஷமான தலைவர் என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று படைத்த வல்லோன் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அறிந்து கொள்ளுங்கள், இந்த முஹம்மது இருக்கிறாரே, இவருடைய பேச்சு, இவருடைய நடை, இவருடைய வீரம், இவருடைய அரசியல் அமைப்பு, சட்டம், இது எல்லாமே யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், இவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வ தக்கரல்லாஹ கஸீரா. யார் அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றிருக்கிறார்களோ, ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களும், யார் மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிருடன் அல்லாஹ் நம்மளை எழுப்புவான் என்று சொல்கிறார்களோ, நினைத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த நபியினிடத்தில் அழகிய படிப்பினை உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது அந்த படிப்பினை எல்லாம் தெரியல. இஃப்தார் நிகழ்ச்சியில ஒரு கூத்தாடி நடத்தக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சியில இஸ்லாமியர் என்ற போர்வையில் 7 வருடம் 8 வருடம் மோதிய ஒரு ஆலிம்சா அதற்கு வக்காலத்து வாங்கிட்டு போய் நிற்கிறார்.
தமிழகத்தில் தமிழக ஜமாத்துல் உலமா சபையில ஒரு முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய ஒரு மார்க்க மேதாவி அதுல போய் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யுது, மக்களுக்கு மத்தியில வெறுப்புணர்வை ஏற்றக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்களுக்கு தெரியல குர்ஆன் என்னன்னு தெரியல, ஹதீஸ் என்னன்னு தெரியல, எப்படி அணுகணும்னு தெரியல. பாருங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை பாருங்க எப்படி இருக்கணுமா. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நீ ரியல் ஹீரோன்னு எடுத்துக்கிட்டல்ல, வாழ்வியல் வழிகாட்டின்னு நீ ஏத்துக்கிட்டல்ல, இந்த தலைவருடைய பண்பை நீ தெரிந்து கொள்ளணுமா இல்லையா? இந்த தலைவருடைய பண்பை நீ எடுத்துக்கொண்டா என்று சொன்னால் மறுமைக்கு உனக்கு பயனளிக்கும், இம்மைக்கும் உனக்கு பயனளிக்கும். இம்மைக்கு என்ன பயனளிக்கும்? அழகிய நடைமுறையில நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களை யாரும் டச் பண்ண மாட்டாங்க. வீரவசனம் பேசிக்கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை இல்லாத பொல்லாத ஒரு விஷயத்துல மூர்க்கத்தனமாக நாம் உள்ளே பூந்தோம் என்று சொன்னால் எதிரிகளின் மூலமாக அட்டாக் செய்யப்படலாம் அல்லது கட்டம் கட்டப்படலாம். ஆனால் மென்மையான குணம் கொண்டவர்களாக ஒரு தத்துவார்த்தமான ஒரு அறிவார்த்தமான ரீதியில் நாம் ஏதாவது ஒரு கருத்துக்களை பகிர்ந்தோம் என்று சொன்னால் யோசிக்கக்கூடிய மக்கள் நிறைய நபர்கள் இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த நபியினுடைய பண்பு எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த நபியினுடைய செயல்பாடு எப்படி தெரியுமா இருக்கும்? அழகிய நல்லொழுக்க ஒழுக்க சீலர் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த நபியை பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். மென்மையான ஒரு போக்கை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு எல்லாம் இருந்திருக்காங்கன்னு பார்த்தா, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய அந்த வகையினர்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் மனிதர் என்ற அடிப்படையில் நாம் மென்மை இழந்து நன்மை இழக்கக்கூடிய நபர்களாக கூட ஒரு சில நேரத்துல மாறும். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், மன் யுஹரிமர் ரிஃப்க யுஹரிமல் கைர் சொல்லி காட்டுறாங்க, நளினத்தை எவர் இழந்தாரோ அவர் நன்மையை இழந்து விடுவார். நளினம் மென்மையான போக்கு, மற்றவர்களுக்கு மத்தியில பேசக்கூடிய நேரத்துல பேச்சை கவனிப்பாங்க, உற்று நோக்குவாங்க, ஒவ்வொரு கேரக்டரையும் என்ன செய்வாங்க, எதிர்முனையில் திசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உற்று நோக்குவாங்க. இவர் கோபப்படக்கூடிய நபராக இருக்கிறாரா, எரிச்சலாக இருக்கக்கூடிய நபராக இருப்பவரா, அல்லது நல்லிணத்தை கடைபிடிக்கக்கூடிய நபராக இருப்பவரா என்று ஒருவர்கிட்ட பேச்சை கொடுத்தா நமக்கு தெரிஞ்சிடும். இவர்கிட்ட யாரையா பேசுவா, எப்ப பார்த்தாலும் மனசை எரிஞ்சு விடுவான். இவரை பேசுறது ஒண்ணுதான், பேசாத ஒண்ணுதான். ஒரு சில நபர்களை பாக்குறோமா இல்லையா? அப்படி இருக்க கூடாது. இவர்கிட்ட பாய்கிட்ட போய் பேசணும்னு சொன்னா அழகான கருத்துக்களை, அழகான விஷயத்தை நாம் எவ்வளவுதான் டென்ஷன் ஆகணும் சரி கூப்பிட்டு உட்கார்த்த வச்சு, தம்பி அப்படி செய்யக்கூடாதுமா, இப்படிதான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் குர்ஆன் சொல்லுது, இப்படிதான் ஹதீஸ் சொல்லுது என்று நமக்கு பக்குவமாக எடுத்து வைப்பார். ஒன்னு சிந்திச்சு பார்ப்பான். ஆனால் ஒரு சில நபர்களை கண்டால் இந்த ஆள்கிட்ட பேசுறது ஒண்ணுதான், பேசாத ஒண்ணுதான், போயிட்டே இருப்பான். நாம் எவ்வளவுதான் கூப்பாடு போட்டு கத்துனாலும் அவனுடைய செவிப்புலன் ஏற்க மாட்டான். ஏன்? நம்மளை தெரிஞ்சு போச்ச. அப்ப நம்மளுடைய போக்கை முழுவதமாக மாற்றணும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எவர் ஒருவர் நளினத்தை இழந்து விட்டாரோ அவர் நன்மையை இழந்து விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கும். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி என்று சொன்னால், யா ஆயிஷா இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க வ யூத்தி அலா ரிஃப்க். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷாவே அல்லாஹ் மென்மையானவன், மென்மையான போக்கையே அவன் விரும்புவான். மென்மையான போக்கை தான் அவன் விரும்பக்கூடியவனாக இருப்பான். மாலா யூத்தி அலா உன்ஃபி வ மாலா யூத்தி அலா மா சிவாஹு. வன்மைக்கும் பிறவற்றுக்கும் வழங்காதது எல்லாம் அவன் மென்மையான போக்கை கொண்டவர்களுக்கு தான் அதிகமாக வழங்கக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துணைவியார் ஆயிஷா அம்மையார் அவர்களிடத்துல சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப மென்மை என்பது, நளினம் என்பது
ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட எப்படி உயிர் மூச்சாக வாழ்கிறோமோ அந்த கேரக்டரை ஒரு சில நபர்களை பார்க்கிறோம். டென்ஷனா இருப்பாங்க, ரொம்ப சிடுசிடுந்து மூஞ்சி உடையவர்களாக இருப்பாங்க. அப்படி இருந்தோம் என்று சொன்னால் அவர்கள்ட்ட போய் நம்ம கேட்போம், உங்க கேரக்டர் எங்களுக்கு பிடிக்கல, கொஞ்சம் மாத்திக்கிங்க, தௌஹீதுல இருக்கீங்க, இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொன்னா நான் அப்படிதான் இருப்பேன். சின்ன பிள்ளை எனக்கு புத்தி அப்படிதான் இருக்கும், என்ன பண்ண செய்யற முடியல எனக்கு அப்படிம்பாங்க. அல்லாஹ்வுக்காக மாற்றிக் கொள்ளணும். ஏன் என்று சொன்னால் தௌஹீதை ஏற்றிருக்கக்கூடிய நாம் நம்மளிடத்துல அந்த நளினம் என்கின்ற போக்கு நழுவி விட்டது என்று சொன்னால் நன்மையும் நம்மை விட்டு கலந்து ஓடிவிடும். மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சுட்டான்னு வைங்க, நன்மை போயிடும். நம்மள்கிட்ட கடின போக்கு இருந்துச்சுன்னு சொன்னாலும் அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கவனாக இருக்க மாட்டேன், விட்டுருவோம். அப்போ எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விடுற, எப்ப பார்த்தாலும் டென்ஷன் பேர் வழியா இருக்க, எப்ப பார்த்தாலும் புரிஞ்சுக்கிற தன்மையை உன்ட்ட இல்ல, அப்போ ஒன்னிடத்துல ஏன் என்னுடைய அருள் இறங்கணும்? எல்லாம் கேட்பனா இல்லையா? ஒரு மனிதனே வெறுத்து ஒதுங்குகிறான் என்று சொன்னால் படைத்த இறைவனுடைய அருள் நமக்கு கிட்டுமா? ஒரு பொழுதும் கிட்டாது. அப்ப நன்மை என்பது நளினத்தில் தான் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இந்த நபியை பார்த்து ஒரு வசனத்துல பேசுறான். எப்படி சொல்றான்? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லன்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே முஹம்மதே, என்னுடைய அருளினால் தான் நீங்கள் மக்களுக்கு மத்தியில இலகுவான முறையில், நளினமான முறையில், மென்மையான போக்கை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் மக்களுக்கு மத்தியில கடின சித்தாந்தம் கொண்டவர்களாக, கிடுக்கு புடி போடக்கூடியவர்களாக, கட்டம் கட்டக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் உங்களை விட்டும் வெறுண்டோடு இருப்பார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களாக இருந்த போதிலும் அல்லாஹ்வுடைய அருளினால் அல்லாஹ் கிராஸ் எடுக்கிறான். இப்ப எப்படி நான் உங்களிடத்துல பேசுகிறேனோ அதை போன்று படைத்த வல்லோன் தான் தேர்ந்தெடுத்த தன்னுடைய தூதர்கிட்ட பேசுறான். நபியே முஹம்மதே, மனிதர் என்கின்ற அடிப்படையில் நீங்களும் எப்படிதான் இருப்பீங்க, அதனால நீங்க அப்படி இருக்காதீங்க. என்னுடைய அருளை நான் உங்களுக்கு பொழிஞ்சிட்டேன். பொழிந்ததற்கு அப்புறம் மனிதர்களுடைய ஒரு சில பண்புகள் இருக்கா இல்லையா, அதை நீங்கள் ரிமூவ் செஞ்சுருங்க, அதை உங்களிடத்திலிருந்து எடுத்துருங்க அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றதை பார்க்கிறோம். இது எப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில சம்பவங்களை சொன்னால் புரியும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்துல ஒரு செய்தி ஒன்று நடக்குதுங்க. என்ன செய்தின்னு சொன்னா, நஜ்து தேசத்தை சேர்ந்த யமாமா வாசிகள், அதாவது யமாமா வாசிகளுடைய ஒரு உயர் குலத்தை சேர்ந்த பனு ஹனீஃபா என்ற குலத்தை சேர்ந்த சுமாமா பின் சுலால் என்று சொல்லக்கூடிய ஒரு உசால் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவர் யார் என்று சொன்னால் யமாமா வாசிகளுடைய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவர், ஒரு ஆட்சி தலைவர் வைங்களேன். உதாரணத்திற்கு இந்த பாபநாசம் என்று சொன்னால் இந்த பாபநாசத்தினுடைய ஒரு பிரசிடென்ட், ஒட்டுமொத்த மக்களும் அந்த மனிதர் சொல்லக்கூடிய செய்தியை தான் எல்லாமே கேட்பாங்க. உட்காரண்டா உட்காரணும், நில்லுண்டா நிக்கணும், ஏதாவது ஒண்ணு கொடுண்டா கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு முக்கிய ஆளுமையில் நிற்கக்கூடிய ஒரு மனிதர் தான் சுமாமா பின் உசால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அவரை போய் கைது பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. குதிரைப்படை அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் கொண்டு போறாங்க. கொண்டு போய் லாவகமாக அந்த தலைவரை மட்டும் கைது பண்ணிட்டு மஸ்ஜித் நபி பள்ளிவாசல்ல கட்டியாச்சு. கட்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தால் அவங்கள என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். இவர் ஒரு மாநில தலைவராக இருக்கிறார், ஒரு ஆளுகையினுடைய தலைவராக இருக்கிறார். அப்ப இவரை என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மென்மையான போக்கை இவர்களிடத்துல கையாளுறாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு நன்மையை பெற்று தந்திருக்கு பாருங்க. கட்டி போட்டாச்சு. கட்டி போட்டதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமாட்டிக்கு பேசுறாங்க. சுமாமாவே, என்னை பற்றி நீ என்ன கருதுகிறாய் சொல் அப்படிங்கிறாங்க. அப்ப சுமாமா அவர் சொல்றாரு, முகமது அவர்களே, நீங்கள் என்னை
இரத்தப்பழி வாங்கக்கூடிய ஒரு மனிதரை கொலை செய்கிறீர்கள் என்று நீங்கள் எண்ணினால் அந்த கொலைக்கு நான் தகுதியுடையவனாக இருக்கிறேன். என்ன கொலை பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லது என்னை நீங்கள் மன்னித்து விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு உபகாரமாக நான் கருதி உங்களுக்கு அதிக விசுவாசம் உடையவனாக நான் இருப்பேன். அல்லது என்னுடைய பொருளாதாரம் உங்களுக்கு எவ்வளவு தேவை என்று நீங்கள் என்னிடத்தில் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் சொல்றாங்க. 3 வார்த்தை தான். ரசூல்லா போயிட்டாங்க. முதல் நாள் முடியுது. அங்க நடக்கக்கூடிய தொழுகைகள், அங்க நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு இல்லாத நம்ம சகோதரத்துவம், அங்க நடக்கக்கூடிய தொழுகைகள், அங்க நடக்கக்கூடிய பயான் நிகழ்ச்சிகள், இணக்கமான போக்குகள், ஏற்றத்தாழ்வோ இல்லாத, பணக்காரன் ஏழை என்கின்ற பாகுபாடு இல்லாத எல்லா விதமான சூழ்நிலையும் அந்த சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன செய்யறாரு, அந்த தூண்ல கட்டி வைக்கப்பட்டு எல்லாத்தையும் பார்க்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் வராங்க. மறுநாள் வந்து அதை கேட்கிறாங்க, சுமாமாவே என்னை பற்றி நீ என்ன கருதுகிறாய்? அல்லாஹ், முகமது அவர்களே, இரத்தப்பழி வாங்கக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கிறேன். ஏன் அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு நான் இடையூறு அழைச்சிருக்கேன், அதிகமான இஸ்லாமியர்களை கொன்று ஒழிச்சிருக்கேன், இஸ்லாத்தை அழிப்பதற்கு என்னுடைய பொருளாதாரத்தை செலவு செஞ்சிருக்கேன். ஆனால் என்னை கொலை செய்தீர்கள் என்று சொன்னால் சரியான ஆளை தான் நீங்கள் கொலை செய்கிறீர்கள். அல்லது என்னை நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு அழகிய உபகாரமாக இன்றிலிருந்து நான் உங்களுக்கு விசுவாசமாக நான் ஆகிவிடுவேன். அல்லது என்னுடைய தொகை ஏதாவது என்னிடத்திலிருந்து பொருளாதாரம் எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் தாராளமாக கேளுங்கள், நான் தருகிறேன். 2வது நாள் முடிஞ்சு 3வது நாள் வராங்க. அதே பதில மறுபடியும் சொல்றாங்க. ரசூல் என்ன செய்யறாங்க, இந்த 3 நாள் டென்ஷன் பண்ணல, கோவப்படல, அவரை அடிக்கல, துன்புறுத்தல, எதுவுமே செய்யல, கட்டி மட்டும் போட்டிருக்காங்க. அவருக்கு தேவையான சாப்பாடு, போக்குவரத்து எல்லாமே கொடுக்கப்படுது. 3 நாளைக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்களுக்கு கட்டளையிடுறாங்க, தோழர்களே சுமாமாவை விடுதலை பண்ணுங்க, போ பொழைச்சு போ அப்படிங்கிறாங்க. சுமாமாக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது, அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு இடையூறு அளிச்சிருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய எனக்கு முகம்மது அவர்கள் மரண தண்டனை வழங்கணும், ஆனால் எனக்கு மரண தண்டனை கொடுக்கல, என்ன அவிழ்த்து விட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறாரு, மனம் மாறுகிறார். மனம் மாறி என்ன செய்யறாரு, மதீனாவினுடைய ஒரு நீர் ஓடைகள்ல போய் தன்னை முழுவதுமாக குளித்து சுத்தம் செய்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி வரார். வந்து சத்திய பிரமாணம் எடுக்கிறார், முகமது அவர்களே, என்னை நீங்கள் தங்களுடைய சத்திய கொள்கையில் என்னை நான் இணைத்துக் கொள்ள இருக்கிறேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் முகமது அவர்களே என்று சொன்னோன்னு கலிமா சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கலிமா சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு படும்பாவி சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொரிந்து கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொரிந்து கொண்டார்கள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திற்கு சொந்தக்காரராக சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதர் மென்மையான ஒரு போக்கை நடைமுறைப்படுத்தியதனுடைய வெளிப்பாடாக தன்னை இஸ்லாத்தின்பால் இணைத்துக் கொள்கிறார். இணைத்துக் கொண்டது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய முகத்தை தவிர மற்ற முகங்களை காட்டிலும் உங்களுடைய முகம்தான் எனக்கு அதிக வெறுப்புக்குள்ளாக இருக்கு. எப்ப பார்த்தாலும் உங்களை கொலை செய்யணும் நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முகங்களை காட்டிலும் உங்களுடைய முகம்தான் எனக்கு அவ்வளவு ரம்யமான ஒரு பேரன்பமான ஒரு முகமாக எனக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஊரை காட்டிலும் உங்களுடைய ஊரை நான் அந்த அளவுக்கு வெறுத்தேன். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், ஏனைய ஊர்களை காட்டிலும் உங்களுடைய ஊர்களை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். இப்படி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே போறார். சொல்லிவிட்டு கடைசியா என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அனுமதி அளித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னு சொன்ன எனக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுங்க, நான் என்ன செய்யறேன், அல்லாஹ்வுக்காக நான் உம்ரா செய்ய இருக்கிறேன். அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டாரு. படிச்சுக்கிட்டு நான் அல்லாஹ்வுக்காக உம்ரா செய்ய போறேன். ரசூல் என்ன செஞ்சிருக்கணும், சரி உயிர் தப்பிக்கிறதுக்காண்டி
சுமாமா ஒரு பிட்டா போட்டு விட்டு நம்மள்ட்ட இஸ்லாத்தை தழுவுற மாதிரி தழுவி விட்டு, ஏன் இவர் ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆட்சி தலைவர், நம்மள்ட்ட ஏதோ ஒரு பொய்ய உருட்ட போட்டு கிளம்புறாருன்னு நினைச்சிருக்கணும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, தோழர்களே இவருக்கு ஒரு வாகனத்தை ரெடி செய்து கொடுங்கள், ஒரு போட்டும், இவர் என்ன செய்யட்டும், அல்லாஹ்வுக்காக உம்ராவை நிறைவு செய்யட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அங்கு போறாங்க. மக்காவுக்கு போய் உம்ரா செய்யக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய குறைஷிகள் எல்லாம் நஜ்து தேசத்தை சேர்ந்த சுமாமா பின் உசால் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, சுமாமாவே நீ ஏதோ மதம் மாறி விட்டாயா என்று பேச்சு அடிப்படுது, அது உண்மையா? ஏதோ முகம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை தூதுவராக ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்று எங்களுக்கு செய்திகள் வருகிறது, அது உண்மையா என்று கேட்கக்கூடிய நேரத்துல அரபுகள் எல்லாம் கோத்திரமாக வாழ்ந்தாங்க, கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தாங்க. உடனே சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக எந்த இறைவன் அந்த தூதரை முகம்மதை அனுப்பினானோ அந்த தூதரோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை இஸ்லாத்தில் நான் இணைத்துக் கொண்டேன், அவருடன் சேர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தை நான் வலிமைப்படுத்த இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மேலும் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். என்ன சொல்றாரு, மக்காவாசிகளான குறைஷிகளாகிய உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி அளிக்காத வரை யமாமாவிலிருந்து என்னுடைய தேசம் நஜ்து தேசம் இருக்க அங்கிருந்து நான் சொல்லி வச்சிட்டேன், மக்காவாசிகளான குறைஷிகளுக்கு உங்களுக்கு ஒரு தானிய கோதுமை கூட என்ன செய்யாது, ஒருபோதும் என்னுடைய ஆணை இல்லாமல் அங்கிருந்து வெளியே வராது சொல்லிட்டு வீர மறுத்து முடுறாரு. எந்த அளவுக்கு மறுத்தது பாருங்க. ஒரு ஆட்சி தலைமை பீடத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்னு வைங்களேன், அவரை கைது செய்து வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு போக்கையும் எடுக்கல, நளினத்தை போதிக்கிறாங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு மென்மையான போக்கை கையாளுகிறாங்க. அதை எவ்வளவு சாதுரியமான முறையில அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை மாற்றி இஸ்லாத்தின் பால் அவரை வர வச்சிருக்கான் பாத்தீங்களா? அப்ப இந்த போக்கு நம்மள்ட்ட இருக்க, எப்ப பார்த்தாலும் டென்ஷன்ல கத்துறது போறது வர்றது, இப்படி இருந்தா எங்க உருப்படும்? அப்ப சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சிறந்த நற்குணவாதி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி போற்றுகிறானோ அப்படிப்பட்ட போற்றுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா என்று சொன்னால், அவர்களை பின்பற்றி இருக்கக்கூடிய தௌஹீதுவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் அந்த அந்தஸ்து வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய போக்கை நாமும் கையாண்டு அதை போன்று அல்லாஹ்விடத்துல நன்மதிப்பு பெற்று நாளை மறுமை நாளில் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று கூறி எனது இந்த முதல் அமரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மென்மையான போக்குதான் அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்ற ஒரு சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக மேலும் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சில யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லாம அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க. அது என்ன வார்த்தைன்னு சொன்னா, நீ செத்து போன்ற அர்த்தம். அஸ்ஸலாம் சலாம் என்று சொன்னால் சாந்தி உண்டாகட்டும், அஸ்ஸாமு என்று சொன்னால் உனக்கு மரணம் ஏற்படட்டும் என்று அர்த்தம். இதை அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வரக்கூடிய அந்த யூத குழுக்கள் சப்தமாக அஸ்ஸாமு அலைக்கும் முஹம்மது அவர்களே என்று சொல்லிட்டு உள்ள வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு இதை செவியேற்று என்ன செய்யறாங்க, திரைக்கு அப்பா இருந்து வாழைக்க அப்படின்னு சப்தமாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாத்திரத்தில் அவங்களுக்கு காதுல விழுந்துருச்சு, வாழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அன்பு துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, ஆயிஷாவே, அல்லாஹ் மென்மையானவன், மென்மையான போக்குடையவர்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான். ஆனால் இப்பொழுது வந்த இந்த யூத குழுக்கள் என்னை சாகட்டும், நீ செத்துப்போன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நீயே கோபப்பட்டு வாழைக்கேன் நீயே சப்தமிட்டாய். அல்லாஹ்வுடைய தூதரே,
எனக்கு ரோசம் வந்துருச்சு. எப்படி உங்களை பார்த்து செத்து போனவங்க எப்படி சொல்லணும் சொன்னோன்னு, அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க, நான் சொன்னதுக்கு உனக்கு விளங்கலையா? அவங்க சொன்னதை நான் கிரகிச்சுட்டு அழைக்க நானும் சொல்லிட்டேனம்மா, நீ டென்ஷன் ஆகிற, பொறுமையாரி. இது எதை உணர்த்துதுன்னு சொன்னா, நம்ம குடும்பத்துல ஏதாவது சண்டை நடக்கும், அண்ணன் தங்கச்சிக்கோ அல்லது அண்ணன் தம்பிக்கோ அல்லது மருமகள் மாமியார் ஏதோ ஒரு வகையில சண்டை நடக்குதுன்னு வைங்க. அதுல மூன்றாவது நபராக யாராவது ஒரு ஆள் மூக்கை உள்ளே நுழைத்தார்கள் என்று சொன்னால் இது ஒரு படிப்பினை. என்ன இப்பாட்டுங்க, நான் என் அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், கட்டின மனைவியாக இருந்தாலும் என்ன சொல்லணும், நீ கொஞ்சம் பொறுமையாரி, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ உள்ள போ. அது எப்படி பேசலாம், நீ உள்ள போங்கிற. ஏன் என்று சொன்னா, இது எல்லாம் வாழ்வியல் வழிகாட்டியாக நாம் படிக்காதனுடைய விளைவுதான் இன்றைக்கு பெரும்பான்மையான இடத்துல சண்டை சச்சரவுகள் ஏன் ஏற்படுது. கடுமையான சண்டை, ரொம்ப குடும்பம் சந்தோஷமா போயிட்டு இருக்கும். கட்டினவனால தான் வந்துச்சு, வந்தவனால தான் வந்ததுன்னு சொல்லிட்டு மருமகன் மேல பழிய போடுறதும், மருமகன் மேல பழிய போடுறதும், யார் யார் மேலேயோ யார் யாரோ பழிய போட்டு இல்லாத பொல்லாதையெல்லாம் போத்து விட்டு வேடிக்கை பார்க்கறத ஷைத்தான் விரும்புகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க, ஆயிஷாவே மென்மையை கையாளுமா, நீ தூதருடைய மனைவி, நீ எடுத்தா போக்கிற உன்னுடைய பேச்ச நீ இப்படிலாம் பேசக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ வாய மூடி மௌனமாக இரு. அல்லது போனதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட கேட்கணும், அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் இப்படி சொல்ல நீங்கள் ஏன் மௌனமாக இருந்தீர்கள், இப்படி கேட்கணும். அதே போன்றுதான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வருதா, நம்மளுடைய மனைவி நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய அண்ணனோ அல்லது தம்பியோ அல்லது அக்கால் இடத்திலேயோ தங்கை இடத்திலேயோ தன்னுடைய தாயின் இடத்திலேயோ தகப்பன் இடத்திலேயோ பேசுகிறார்களா, அவர்களை முதலில் சாந்தப்படுத்தணும். நீ பொறுமையா இருமா, நான் பேசிக்கிறேன், நீ என்னுடைய மனைவிதான், இந்த வீட்டுல உனக்கு அவ்வளவு உரிமை இருக்கு, இருந்தாலும் மென்மையை கையால், நீ பொறுமையா, நான் பேசுறேன்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன இப்படி நம்ம போயிட்டுன்னு சொன்னா இலகுவானதாக முடியும். அல்லாஹும் அதை தான் சொல்றான், யார் மென்மையான போக்கை கையாள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹின் புறத்திலிருந்து நன்மையானது, அல்லாஹின் புறத்திலிருந்து அருளானது இறங்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அருள் வந்த வழியே சென்று விடும் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல எல்லா நேரத்திலையும் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக, மென்மையான போக்கை கொண்டவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி, அதே போன்று நாளை மறுமை நாளில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய முத்தகீன்களுக்காக, சத்தியவான்களுக்காக படைத்திருக்கக்கூடிய உயர்தரமான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.